இந்த உலகத்தில் பொய்யா நடிக்க தெரியாதவங்கலாம் பார்த்திங்கன்னா கண்ணீரையும் கோபத்தையும் அளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. மனித உறவு அப்படின்ற விஷயம்லாம் இப்போது ரொம்ப மாறிட்டு நடிக்கிறவங்கள மட்டும்தான் நல்லவங்கன்னு இந்த உலகம் நம்பிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்க வெறுத்துட்டு தான் இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் விட்டுட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்க தான் செய்கிறாங்க ஒரு சில பேர். நம்மளை புரிஞ்சுக்காத அந்த நிலமையில நம்மக்கிட்ட தேவைக்காக பழகுற உறவை பார்த்திங்கன்னா நம்ம வசதியோடு வாழ்கிறப்போ பார்க்கலாம். உண்மையான உறவை எப்போ தெரியுமா பார்க்கலாம்? நம்மளோட லைஃப்பில் நம்ம ரொம்ப அவமானப்பட்டு நிறைய வேதனையை நம்ம மனசில் சுமந்துட்டுருப்போம் பார்த்திங்களா? அப்போ தான் பார்க்க முடியும். உறவுகள் பார்த்திங்கன்னா 3 விதம்தான். ஒரு சில உறவுகள் பார்த்திங்கன்னா கடல் நீர் மாதிரி ரொம்ப உப்பாக இருப்பாங்க. இன்னும் ஒரு சில போலியான உறவுகள் பார்த்திங்கன்னா கானல் நீர் மாதிரி இருப்பாங்க. அதில் ஒரு சில பேர் தான் ஆற்று நீர் மாதிரி ரொம்ப அமிர்தமாக இருப்பாங்க. ஸோ யார் யார் எப்படி அப்படின்ற விஷயத்த நம்ம தான் நம்ம லைஃப்பில் புரிஞ்சு நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் நம்மளை சுற்றி ஒரு சில பேர் நடிச்சுட்டு தான் இருப்பாங்க ரொம்ப பெர்ஃபெக்டாக. அவங்களோட வேஷம் கலையிற வரைக்கும் நம்மளுக்கு கூட தெரிஞ்சிருக்காது அவங்க இவ்வளோ தூரம் நடிச்சுட்டு மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த. நமக்கு கிடச்சிருக்க உறவு உண்மையாகவே நம்மளுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்னா அந்த உறவுகளுக்காக நம்ம ஒரு சில விஷயத்த விட்டு கொடுக்குறது அப்படின்றது தப்பே கிடையாது. இல்லை அவங்க தேவைக்காக மட்டும்தான் நம்மளை தேடி வராங்க, நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டுட்டு போகிறதும் தப்பு கிடையாது. என்னதான் நம்ம ரொம்ப உரிமையோடு பழகினாலும் ஒரு சில உறவுகள் பார்த்திங்கன்னா நம்மளோட உணர்வுகளை மதிக்காமல் ஒரு சில பேரால் பிரிஞ்சு தான் போயிட்டுருக்கு இன்றைய காலகட்டத்தில். யாரையுமே உங்களோட லைஃப்பில் ரொம்ப நம்பி வாழாதீங்க. தேவைக்காக மட்டும் நம்மக்கிட்ட பழகுற உலகம் இது. அவங்களோட தேவை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்கள நம்பின நம்ம தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பணத்துக்காக மட்டும்தான் நம்மக்கிட்ட நடிப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பாசத்துக்காக மட்டும்தான் நம்மக்கிட்ட நடிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாருமே நம்மக்கிட்ட நடிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்ற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உண்மையாகவே நம்ம லைஃபு ரொம்ப நல்லாயிருக்கும். யாரையுமே உங்கள் லைஃப்பில் தேடி போகாதீங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல அலட்சியப்படுத்தப்படுவீங்க. எதையுமே எதிர்பார்த்து வாழாதீங்க. அந்த இடத்துல நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க. உங்களை மட்டுமே நீங்கள் நம்புங்க. ஏன்னா நடிப்பு நிறைஞ்ச உலகம் இது. நம்ம ஒரு சில பேர் மேலே நம்பிக்கை வைக்கிறது மூலமாகவும் ஒரு சில இடத்துல ஏமாறுறது மூலமாகவும் தான் வாழ்க்கையில் ஒரு விஷயத்த கற்றுக்க முடியும். யாரையும் நம்பக்கூடாது அப்படின்ற விஷயத்த இல்லை, யாரெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்ற விஷயத்த. அதே மாதிரி நம்மளை பிடிச்சவங்களுக்கு நம்ம மட்டும்தான் எப்போவுமே பிடிக்கும் அப்படின்னு என்றைக்குமே நம்பிடக்கூடாது. இன்றைக்கி நம்மளாக இருக்கலாம், நாளைக்கு வேறு ஒருத்தங்களாக இருக்கலாம், அடுத்த நாள் இன்னொருத்தங்களாக இருக்கலாம். இது மனித இயல்பு தான். எப்போ நம்மளோட அமைதி ஒரு சில பேரை பாதிக்கலையோ அப்போவே நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களோட லைஃப்பில் நம்ம தேவையே இல்லை அப்படின்ற விஷயத்த. நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் கற்றுத்தர்றது நம்மளோட வாழ்க்கை கிடையாது. நம்ம அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவு தான் அப்படியேப்பட்ட பாடத்தெல்லாம் நம்ம லைஃப்பில் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கோம். ஒரு சில பேர்லாம் ஒரு சிலருக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்க போலியாக இருப்பாங்க. ஸோ போலியாக இருக்கிறவங்களோட ஒரு பாசத்துக்கு ஒரு உண்மையாக உள்ளவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட பாசத்தை போலின்னு தெரியாமல் போய் அவங்களோட வலையில் விழுந்திருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு காரணத்தால் தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அன்பு நிறைய இடத்துல தோற்றுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் நம்மளை வேண்டான்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அவங்கள தேடி தேடி போவோம். அப்படி தேடி போகிறனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். அந்த இடத்துல அவங்க நம்மளை அவமானப்படுத்தலை, ஸோ அவமானப்படுவோன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துக்கு போனதுனால அந்த தப்பு எல்லாமே நம்ம மேலே இருக்குது அப்படின்றத நம்ம என்றைக்குமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ உங்கள் லைஃப்பில் யார்கிட்டையுமே எதிர்பார்க்காம வாழுங்க. உங்களை தேவையில்லைன்னு நினச்சவங்கள நீங்கள் தயவு செஞ்சு தேடி போகாதீங்க. அப்படி நீங்கள் வாழ பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான நிம்மதி கிடைக்கும். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன்